This was the most awaited video. So first இருக்கிறது ATV ride and river rafting. And the streets of Bali. It's like getting my life back, getting my breath back. So it's called Mantara fish or something. இங்க போகணும், எனக்கு இங்க போகணும், இங்க போகணும். அங்க 3 பேர் சும்மா எல்லாத்தையும் மூடிட்டு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. Hi guys, welcome back to me Madhumita YouTube channel. And this was the most awaited video. ஏன்னா நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க பாலியில் நீங்கள் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, உங்கள் பாலி ஐட்னரி என்ன, அந்த ரெசார்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், ரெசார்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் என்ன, நான் என்னென்ன அட்வென்ச்சர் பண்ணேன்னு இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நான் பாலியில் ஃபர்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் 8 days இருந்தேன். இந்த 8 daysல நான் பண்ண எக்ஸ்பென்ஸ், நான் பண்ண ஃபன், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டெல் யூ அபவுட் த ட்ராவல்ஸ் whom I have booked with because they have helped me a lot and I hope you enjoy this video. Stay tuned. So first நான் வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடி இந்த பிளான் எப்படி நான் இந்த ட்ரிப் நான் எப்படி பிளான் பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி எனக்கு பர்த்டேன்றது ரொம்ப ஸ்பெஷல். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் எனக்கு இந்த லாஸ்ட் டைம் நான் பர்த்டே ஏற்காடில் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். அண்ட் திஸ் டைம் ஐ வாண்டட் இட் டு பி ஸ்பெஷல். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து தாய்லாண்ட் ட்ரிப். ரீசென்ட்லி வுட் ஹவ் சீன். ஸோ அதுக்கப்புறம் நான் செகண்ட் வந்து தாய்லாண்ட் போனப்போ நான் நினச்சேன், இல்லை நான் பர்த்டே எங்கேயாச்சும் இன்டர்நேஷ்னல் செலிப்ரேட் பண்ணணும்னு. ஸோ ஐ வாண்டட் டு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், பாலி ரொம்ப அழகான பிளேஸ், இட்ஸ் அ பீஸ்ஃபுல் பிளேஸ் அண்ட் பியூட்டி, நேச்சர் பியூட்டி அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி அ பேரடைஸ் டு பி ஹானஸ்ட். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ஒரு வேர்ட், இட்ஸ் அ பேரடைஸ். ஸோ நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இது என் பர்த்டே பண்ணணும்னு நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வியட்நாம் இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை பாலியை நம்ம ட்ரை பண்ணலாம் போகலான்னு, அதுக்கப்புறம் தான் பாலி பிளானிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போது ஆக்சுவலி எனக்கு கிடைச்சதா த 2 ட்ராவல்ஸ் ஜேர்னி ரூட்டர்ஸ். ஸோ நான் போய் அவங்கக்கிட்ட இனிஷியேட் பண்ணேன், எனக்கு இப்படி பாலி போகணும், கேன் யூ கிவ் மீ திஸ், எனக்கு இன்னும் இந்த பிளேசஸ் போகணும், ஸோ இது ஏற்ற மாதிரி ஒரு ஐட்னரி கொடுப்பீங்களான்னு. அண்ட் தேவர் வெரி ஹெல்ப்ஃபுல். எனக்கு ஏற்ற மாதிரி அந்த டேக்கு என்னென்ன எனக்கு நான் போகிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் ஐட்னரியில் போட்டு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜேர்னி ரூட்டர்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ வித் திஸ். அண்ட் கைஸ் ஐ ரெக்கமெண்ட் தெம் டு யூ. ஏன்னா அவ்வளோ அழகாக எனக்கு பிளான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரம் day 1 to day 8 there was always a guide with us and there was always அவங்க சைட்லேருந்து பீப்புள் இருந்தாங்க நமக்கு பாலியில் ஃபுல் கைட் பண்ணுறதுக்கு. அண்ட் வாட் எவர் த டிக்கெட் வாஸ் பாட் பை தெம். ஸோ A to Z எல்லாமே பார்த்தாங்க. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் தெம் டு யூ. ஸோ த பேஜ் இஸ் கால் ஜேர்னி ரூட்டர்ஸ். ஸோ ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது day 1 இந்த ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இங்கிருந்து நம்ம ஏர்போர்ட் போகும்போது ஃப்ளைட் வாஸ் அட் 7:30, ஐ திங்க் 6:30 7:30 அப்படி இருந்தது. நம்ம 4 பேர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹாஃபே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னென்னா நான் காசே எடுத்துகிட்டு போகல. அந்த டாலர்ஸ் நான் என்ன கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அது நான் எடுத்துகிட்டே போகல. அதுக்கப்புறம் ஆக்சுவலி வி ஸ்டார்டட் 2 hours earlier. ஏன்னா நம்ம லான்ச்சில் போயிட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வி வெண்ட் தேர். அங்கே ஹாஃப்வே போய் அகெயின் வி கேம் பேக் ஹோம். காசு எடுத்துகிட்டு மறுபடி போனோம். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே 1 hour இஸ் கான். ஆனால் நம்ம போய் சாப்பிட்டோம். லான்ச்சில் ஒரு 15 minutes இருந்தால் கூட சீக்கிரமாக போய் சாப்பிட்டு தான் நம்ம கிளம்புனோம். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 8 hours ஜேர்னி ஃப்ரம் சென்னை டு பாலி. இங்கேருந்து மலேசியா போயிட்டு மலேசியாலேருந்து நம்ம பாலி போகணும். ஸோ ஃப்ளைட் காஸ்ட் அரவுண்ட் 30 per person காஸ்ட் ஆகும். ஸோ 30 and 30 for 2 persons இட்ஸ் 60. நீங்கள் 2 பேர் போகிறீங்களா. ஸோ 60 காஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் இட்ஸ் அ 3 hours ஃப்ளைட் டு மலேசியா. அண்ட் அங்கேருந்து 1 hour லே ஆர் 1.5 hour. அண்ட் ஃப்ரம் தேர் டு பாலி அகெயின் இஸ் 3 hours. ஃபஸ்ட் டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போச்சுன்னு நீங்களே பாருங்கள்.
So this is our room. The best part. Room நினைச்சிட்டு தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்காங்க. So here are the mirror, wash basin, and this, and next cupboard. So day one. So first இருக்கிறது ATV ride and river rafting. ஸோ அதுக்காக நம்ம ஸ்போர்ட்ஸ் காஸ்டியூம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம டே ஆரம்பிக்கலாம். பிகாஸ் நேற்று நைட்லேருந்து நான் ஒன்றும் சாப்பிடல, நேற்று லஞ்ச் டைம்லேருந்து நான் ஒன்றும் சாப்பிடல. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு கெட் இண்டியன் ஃபுட் ஹியர். இதெல்லாமே சாப்பிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஜேர்னிக்கு போகிறோம். ஸ்போர்ட்ஸ் மேலாம் பார்த்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, ATV ரைட் அண்ட் ரிவர் ராஃப்டிங்னு. ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆக்டிவிட்டி இன் பாலி. ஃபர்ஸ்ட் டே நம்ம ஃபுல் 100% அட்வென்ச்சரஸா ஸ்டார்ட் பண்றோம். லெட்ஸ் see how that goes. So இது பூல் பக்கத்துலயே பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி நான் தையல்ல இருக்கேன். ஸோ இங்கேயும் சேம் தான். நம்ம ரூமுக்கு போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணி நைட் பார்ட்டிக்காக பேக் பண்ணிட்டு ட்ரெக்கிங் போயிட்டு ரிவர் ராஃப்டிங் போயிட்டு லாங் டே. கொலைசன் பண்ண கலக்கோ அதுடி மொத்தம் மிச்சம் குட்டன் குஞ்சுட்டன் குஞ்சுட்டன் சுபாஷ் இங்க போற கடை உன்னோட வந்த பாவத்துக்கு சாவறதுக்கும் ரெடி, செத்தாலும் நான் தான் பொறுப்புன்னு சைன் போட்டுருக்கேன். எஸ் பி அவேர். நம்மளுக்கு லைஃப்ல பேசாம ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை, நம்ம சிங்கிளாவே இருந்துக்கலாம். யூ ரியலி திங்க் நோ? Okay, so the track you got is a 6. The danger of Madhumita's friendship. Okay. இந்த மாதிரி ட்ரக்ல கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு உள்ள ரிவர் ராஃப்டிங். அந்த அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேப்பர் சைன் பண்ணணும். என்னன்னா, நான் இன்னைக்கு என்ன ஆனாலும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, வேற அவங்க இல்லைன்னு. ஸோ அந்த பேப்பர் எல்லாம் சைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்குள்ள போய் உள்ள போய் ஜாலி தான் பண்ண போறோம். மன்னிச்சிருங்க வேணுஜி, சம்பளம் தர மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. 3ஆம் தேதி வரும்போது வைஷ்ணவி மாதிரி இருக்க மாட்டா. வைஷ்ணவி எங்க வீட்டு ஜாய் நாய் மாதிரி என்ரிச்ட் புரோட்டீன் விட்டமின் எல்லாம் வேஸ்டா போகும்போது மன்னிச்சிரு வேணுஜி. ஐயோ, சன்ஸ்கிரீன் வேற போட்டு வந்துருக்கோம். It was fun. Oh my god, long drive.
god, my heart is like tuk, 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 tuk. So finally we are done with the ATV ride. And ஒப்பீனியன் என்னன்னா அவுட் ஆஃப் 10க்கு நான் 11, 12, 13, 100 கொடுப்பேன். பிகாஸ் இட் வாஸ் அமேசிங். பாலிக்கு வந்தோன்னா பக்கா ட்ரை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் பார்த்தேன், நிறைய பேர் ரேங்கிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் எதுக்கு ஏடிவிக்கு எதுக்கு இப்படி பண்ணுவாங்க. பட் இட் வாஸ் அமேசிங். த வியூஸ், த ரைட் பண்ணுறது ரொம்ப 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 அழகாக இருக்குது. அண்ட் இப்படி கூட ஆகும் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா. ஸோ நம்ம ஆக்சுவலி இங்கே தான் நம்ம காட்டு எடுத்து போயிருந்தோம். ஸோ இப்போ ஷட்டில் இது வந்தது. ஸோ இங்கேருந்து நம்ம நார்மல் இடமுக்கு போய் அங்கேருந்து ரிவர் ராஃப்டிங் நெக்ஸ்ட். I'm excited for the river rafting because நான் இப்போ இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை river rafting. So this will be my first time. ஸோ ஸ்விம்மிங் தெரிஞ்ச 2 ஆளு எக்ஸைட்டடாவே இல்லை, ஸ்விம்மிங் தெரியாம 2 ஆளு எக்ஸைட்டட் டு ப்ரோ மேக்ஸ். சோ நான் ஸ்விம்மிங் டீச்சர், நான் கத்து கொடுக்குறேன் எல்லாருக்கும். அப்பா ஸ்விம்மிங் டீச்சர். In the streets of Bali. வெஜ்ஜா இருக்கிற பாவங்கள் பாருங்க, நான்வெஜ் பாருங்க எப்படி சாப்பிடுறாங்க. 2 நான் சிக்கன் இது கான் சாப்பிட்டுட்டு. வெஜிடேரியன்ஸ்க்கு கிடைக்க சோறு ஒன்லி டெசர்ட் தான். அங்க இருக்கிற ஃபுட் இன்னைக்கு இட்ஸ் லைக் கெட்டிங் மை லைஃப் பேக், கெட்டிங் மை பிரீத் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஸ் யூ கேன் சி இதுதான் நம்ம ஹோட்டல். இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் வந்து 5000 ப்ளஸ் டேக்ஸஸ் இருந்தது. ஸோ நம்ம போன ஹோட்டல் எல்லாமே இந்தியன்ஸ்க்கு செட் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ வெரி 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 பியூட்டிஃபுல் ஸ்டே. ஃபர்ஸ்ட் டே ஐ வுட் ரேட் ஃபார் தி ஸ்டே இதுக்கு 7 நான் ரேட் பண்ணுவேன். நான் இருந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் நான் ரேட் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே உங்களுக்கு இந்த ஹோட்டல் பிடிச்சிச்சுன்னா யூ கேன் obviously call Journey Routers and ask them. Thank you Prinsilika from the Journey Routers team, you really helped us a lot. So இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டே வந்து கூட்டாலா இருந்தது. கூட்டாலா ஃபியூ டேஸ் அண்ட் வேறு இடத்துல ஃபியூ டேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டே இன் கூட்டா வாஸ் ராமா பீச் அண்ட் ரெசார்ட்ஸ். த ரெசார்ட் பேர் வாஸ் ராமா பீச் அண்ட் ரெசார்ட்ஸ் அண்ட் காஸ்ட் அரௌண்ட் 6K. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நாங்கள் 4 பேர் போயிருந்தோம் இதுக்கு. ஆப்வியஸ்லி நான் தெரியும் உங்களுக்கு, வைஷு நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆல்ரெடி thousands ஆஃப் ஸ்டோரிஸில் பார்த்துருப்பீங்க வைஷு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தீனு.
His name is Dinesh Karthik, ஸோ நாம் தீனோன்னு கூப்பிடுவோம். அண்ட் ஆல்சோ ஐ கால் ஹிம் தினேஷ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அனந்த கிருஷ்ணா. ஸோ நம்ம 4 பேர் இந்த ட்ரிப்புக்கு போயிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பில் என்ன எவ்வளோ காமெடி நடந்ததுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய மோய மூமெண்ட்ஸ் நடந்தது நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிவர் ராஃப்டிங்கில் நம்ம ரிவர் பண்ணும்போது இறங்கும்போது திஸ் வாஸ் த என்னது லேண்ட் அண்ட் இங்கேருந்து நம்ம இறங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தினேஷ் கீழே போய் நீங்கள் வராதிங்க, இங்கே ரொம்ப ஆழம் இருக்குது, ஸோ டைரெக்டாக நடந்து போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வைஷ்ணவி நாயக் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை நான் பண்ணியே ஆகணும் இதுன்னு. அண்டு நைட்டு வந்து நமக்கு ரொம்ப டைம் இருந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் 8 or 9 we came back. அண்ட் அங்கே போய் நீங்கள் ஆக்சுவலி அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு கைடு ஐ மீன் ஜேர்னி ரூட்டர்ஸ் கைடு அவங்களே உங்களுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு தருவாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ அந்த டிக்கெட் ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி வேர். பட் இஃப் யூ வாண்ட் டு அப்கிரேட், நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு 40 minutes வேணும் இதில் ஆட் பண்ணணுன்னா ஐ திங்க் யூ ஹேவ் டு பே 1200 ஃபார் per couple டு அப்கிரேட் த பேக்கேஜ். அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நைட் நமக்கு நிறைய டைம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் பார்ட்டி போகணும், ஏதாச்சும் பண்ணணும்னு நம்ம போய் லோக்கல்ஸில் கேட்டும்போதே நம்மளுக்கு தெரியும், ஐ மீன் அவங்களுக்கு தெரியும் எது நல்லா இருக்கும்னு. ஸோ ஃபஸ்ட்டு நைட்டு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ வி வென்ட் டு திஸ் பிளேஸ் கால் லா ஃபவேலா. அங்கே லோக்கல்ஸ் இருந்தவங்க கைட் பண்ணாங்க. லா ஃபவேலா அங்கே பெஸ்ட்டு பப்னு. ஸோ லேடிஸ்க்கு எல்லா பப்ஸ்லேயும் லேடிஸ்க்கு ஆல்மோஸ்ட் வாக்கின் இருக்குது. பட் கைஸ்க்கு ஐ திங்க் யூ ஹேவ் டு பே இந்தியன் ருபீஸில் 700 rupees நீங்கள் பே பண்ணணும் பர் ஹெட். அண்ட் உள்ளே போய் அது ரெடிமேபிள் ஆல்சோ. அண்ட் அங்கே போய் நீங்கள் பியர் வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ட்ரிங்க். பட் லேடிஸ்க்கு வாக்கிங் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 2 or 3 ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் டே ஸ்டார்ட்ஸ். ஸோ நம்ம டே 2 வந்து டெம்பிள் விசிட் இருந்தது, தன்ஹாலா டெம்பிள். And the Handara Gate, the second one was Handara Gate, and third one was Lekki Falls. In the 3 place நம்ம விசிட் பண்ணணும். ஸோ தன்ஹாலாட் நீங்கள் இதில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அகெயின் entry thing was all by the guide, I mean by the tours. அண்ட் செகண்ட் வந்து ஹண்டாரா கேட். ஆக்சுவலி ஹண்டாரா கேட்டில் ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. பட் தட் wasn't as we expected. ஒரு மிரர் வச்சுட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி க்ரௌடட். நம்ம போய் வெயிட்டிங் டைம் வாஸ் 1.5 hour ஆல்மோஸ்ட். ஸோ அது நம்ம போயிருந்தால் ஆல்மோஸ்ட் லேக்கி ஃபால்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக பரவாயில்ல, ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு அட்வென்ச்சர் தான் வேணும், நம்ம லேக்கி ஃபால்ஸ் போனோம். ஜஸ்ட் ஃபார் டே 2 கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, எப்பவுமே எல்லாத்தையும் எடுப்பேன், பட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே வாட்டி சாப்பிட்டுட்டு நம்ம லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரே வாட்டி முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். அண்ட் அது பாருங்க, அந்த ஆள் பாருங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு டே 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி 9:30. நைட்டு பார்ட்டி போனதுனால we were like back home at 3:30 or something. மார்னிங் எந்திரிக்கவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் I'll see how the day goes ahead. புதுசு இது இருக்கோ, ஃப்ரூட் இருக்கோ, அதெல்லாம் சரக்கு ட்ரை பண்ணணுமா. Heaven Gate and இன்னொன்று waterfalls gate. ஸோ அது போகிறதுக்கு வழியில் ஹைட் coconut size, like double, triple. இந்தோனேஷியாவில் அதோ பாருங்க, சரஸ்வதி ஃபோட்டோ இருக்கு.
இருக்கிற இடம் ஃபோட்டோ ஆக்சுவலி. ஸோ அதுலேருந்து ஒரு 2 hours ஜேர்னி இதுக்கப்புறம் தான் இங்கே வர முடியும். ஒரு மவுண்டன்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணி. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் நேம் எக்ஸாக்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் த ஃபேமஸ் பிளேஸ் இன் பாலி ஆக்சுவலி. கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னா முன்னாடி பார்த்தா தான் செம்மையாக இருக்குது. இட்ஸ் ரியலி அமேசிங். இதான் ஃபேமஸ் உள்ளு டெம்பிள். அது அந்த பேக்ரவுண்டில் இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் நிறைய வால்பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே என்ன நின்றுட்டு இங்கே சைடில் நின்றுட்டு இங்கே எடுத்தால் தான் அந்த வியூ வரும். Chalo, let's take that photo. Next video will be the beauty of this amazing place. Oh my god, it's like amazing guys. நீங்க இங்க வந்தீங்கன்னா பக்கா இங்க வந்தியே ஆகணும். Because it's really eye-opening. It's amazing. So இது வந்து back of the temple. அங்க ஒரு photo shoot நடக்குது பாருங்க. நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம்னா நிறைய இடம் இருக்குது. அந்த மாதிரி கேட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி குட்டி இது இருக்குது, அண்ட் முன்னாடி எல்லாம் ஹார்ட் ஷேப் இது இருக்குது. ஸோ போக காட்டுறேன். இதுக்கெல்லாம் உங்களை ஃபேன் ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபர் நல்லா இருக்கணும். எங்களுக்கு ஆல்ரெடி 3 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காரு. ஸோ யூ வுட் ஹவ் சீன் மை ஃபோட்டோஸ் ஆல்ரெடி. ஸோ நல்ல ஃபோட்டோஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ இங்கே போய் நம்ம ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஹெந்தாரா கேட்டுக்கு தான் போகிறோம். தேடுற மாதிரி லொக்கேஷன் இல்லை. ஸோ அதுக்காக நம்ம இங்கே எடுக்கல, மேடம்க்கு பிடிக்கல. ஸோ நம்ம வேற கேட்ஸுக்கு போகிறோம். நமக்கு வாட்டர் வேணும். இந்த வாட்டர் இல்லை, வாட்டர் கேர்ள்ஸ். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ லேக்கி ஃபால்ஸ் நவ் விச் இஸ் அந்த ஹண்டாரா கேட்லேருந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வந்தீங்கன்னா லேக்கி வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வரும். இங்கே ஒரு சேஞ்சிங் ரூம் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபால். இங்கே நான் கீழே போடுவேன். ஸோ என்னன்னா 10 to 15 மினிட்ஸ் கீழே இருக்கும். ஹைக் போனதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஃபால்ஸ் தெரியும். அண்ட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். வெரி பியூட்டிஃபுல் பாலியில். ஸோ கீழே ஹைக் பண்ணி போகும்போது தான் தெரியும் கஷ்டம். ஏன்னா நேற்று ஃபுல்லாக ஹைக்கிங் பண்ணதுனால கால் ரொம்ப வலிக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன அது. நான் கீழே வரைக்கும் போக போகிறேன்னா இல்லை தெரியல. நடக்கவே முடியலையா? கிச்சன் முடிச்சு எல்லாம் முடிச்சு வந்துட்டு இருக்கோம். அண்ட் we have reached the beautiful waterfalls. எனக்கு ஆல்ரெடி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு. I want to show you guys also. So wait. My God. Just look at that. So நம்ம photos எடுத்து full நனைஞ்சு இப்போ பேக் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பிளேஸ்ன்னு. ஸோ இஃப் யூ ஆர் விசிட்டிங் பாலி, டூ விசிட் திஸ் பிளேஸ். அண்ட் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் பிளேசஸ். கொஞ்சம் வெயிட்டட் ஃபார் லைக் 40 minutes ஆர் சம்திங் ஒரு ஃபோட்டோஸ்க்கு. அண்ட் பீப்புள் கம்மிங். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் நீங்கள் மார்னிங் வாங்க, இல்லைனா லேட் ஈவினிங் வாங்க. தட் இஸ் பெட்டர். ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது லேக்கி ஃபால்ஸ்ன்னு. பட் இட் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ். ஏன்னா அவ்வளோ ட்ரெக்கிங் பண்ணி கூட உங்களுக்கு அது வர்த்தான பிளேஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் Day 3 ஸ்டார்ட்ஸ். Day 3 நம்ம நூசா பெனிடாவுக்கு போகிறோம். தட் இஸ் வேர் ஐ வாஸ் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே, நூசா பெனிடாவில். ஸோ மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு ஆல்மோஸ்ட் 8:30 we stood in the line for the ferry. ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபெரி கிடைக்காது, ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ மார்னிங் 8:30க்கு நம்ம ஃபெரி போய் அகெயின் திஸ் இஸ் ஆல் அரேஞ்ச்ட் பை ஜேர்னி ரூட்டர்ஸ்.
ஃப்ரம் த கைட். நீங்கள் அங்கே போய் ஒரு மணி கூட நீங்கள் கர்ச் பண்ணுறதுக்கு இது இல்லை. எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர் பை தெம். அண்ட் அங்கேருந்து நம்ம நியூஸா பெனிடா போயிருந்தோம் ஃபெரியில். அண்ட் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 45 minutes ஆஃப் ஃபெரி ரைட். பட் அந்த ஃபுல் ஃபெரி ரைடில் நான் ஓன்லி ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் அவ்வளோ எடுக்கல இந்த 2 daysலன்னு. ஃபோட்டோஸ் எடுத்து அந்த 45 minutes அந்த ரைடு எப்படி போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ பட் ஐ என்ஜாய் த பியூட்டி எனிவே. ஸோ நியூஸா பெனிடா ரீச் ஆனதுக்கப்புறம் there was a guide. Obviously there was a guide from their side. ஸோ அவங்க வந்து நமக்கு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ நம்ம ஏர்லி மார்னிங்கே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். பட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 2-3 வரைக்கும் நமக்கு லஞ்சே இல்லை. வி ஹாவ் டு ஈட் லஞ்ச். ஏன்னா எனக்கு நான்வெஜ் பிடிக்காது. நான்வெஜ் ஸ்மெல் கூட அங்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ தட் கீப்ஸ் ரொட்டேட்டிங் இன் மை ஹெட். அப்படி ஐயோ இது ஸ்மெல்லுன்னு. ஸோ ஃபுல் டேயில் ஆல்மோஸ்ட் ஐ only had 1 meal and that has to be Indian. நான் இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தால் கூட நம்ம போய் தேடிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் இந்தியன் ஃபுட்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். ஒரு பிரியாணியை வந்து 600 rupees உங்களுக்கு. அண்ட் த பில் வாஸ் டு பி அரவுண்ட் லைக் 5 lakh 8 lakh அப்படி இருக்கும். 8 lakhனா ஆல்மோஸ்ட் யூ கெட் 4500 ஏதோ பே பண்ணணும். ஸோ இட் வாஸ் ஸ்ப்ளிட்டட் அரவுண்ட் 4 peopleனால நமக்கு பரவாயில்ல. இப்போ ஹோல் டே நம்ம ஒரு வாட்டி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் 1200 something. ஸோ அங்கேருந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போய் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு we were again going out, seeing first beach வந்து கில்லிங் பீச். that is a famous beach in Nusa Penida. and அங்கேயும் it was very 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 crowded and it was very 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 sunny. அவ்வளோ சன்னினா சென்னைக்கு டபுளாக இருந்தது அங்கே சன். அண்ட் ஃபஸ்ட் நம்ம கில்லிங் பீச் போனோம். நெக்ஸ்ட் நம்ம broken road எடுத்துகிட்டு broken பீச்சுக்கு போனோம். அண்ட் தேர்ட் வாஸ் ஐ திங்க் ஏரான் பீச் சம்திங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ திஸ் வாஸ் ஆல் பீச். ஸோ நான் என்னென்ன பீச் போனேன்னு உங்களுக்கு சைடில் நான் எழுதி வைப்பேன். ஸோ தட் யூ பீப்புள் வில் நோட்டஸ். ஸோ திஸ் வாஸ் அவர் 3rd day itinerary. அண்ட் 3rd dayல தான் நம்ம வந்து ஆக்சுவலி அந்த ரெசார்ட் த ட்ராபிக்கல் கிளாம்பிங் என் பர்த்டே வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ பேக் டு மை பர்த்டே வீடியோ அண்ட் see that resort வியூ தட் ரெசார்ட் என் பர்த்டே எப்படி போச்சுன்னு. ஸோ அன்னைக்கு நைட்டு தான் நம்ம போனது கேக்டஸ் ரெசார்ட் ஃபார் மை பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ 4th and 5th day was all about my birthday. So now let's just skip to 4th day what and all I did. ஏன்னா பர்த்டே வீடியோ நான் ஆல்ரெடி 3rd day போட்டிருக்கேன். பாருங்க. ஸோ இந்த ஐலாண்ட்க்கு எல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஃபுல் நம்ம சுத்த போறோம் இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாமே. So we have reached the island. This is called Nusa Penida Island. Finally we have arrived to the Nusa Penida Island. Have you ever seen any cleanest water like this? So this is called Broken Beach. Rock. So this is how our photo shoot is going on. Taking panty இப்படி ஆகி ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோ வந்தது. ஸோ நூசா பெனிடால இது ஃபேமஸ்ஸு. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபிஷ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லக்கியா. ஸோ இட்ஸ் கால்ட் மந்தாரா ஃபிஷ் ஆர் சம்திங். And this amazing view. So day 6 வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபெரி ரைடில் அண்ட் ஃபின்ஸ் பப்பில் தான் போயிட்டு. பட் இட் வாஸ் ஒர்த். ஏன்னா நம்ம ஃபின்ஸ் கிளப் போனதுனால.
finally we're in Gilly after ஃபைனலி நம்ம கில்லி ஐலேண்ட் வந்தியாச்சு. அண்ட் நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது பாலி பற்றி இதுதான் நான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன், கில்லியில் என்ன இருக்குது, கில்லியில் என்னென்ன பண்ணலான்னு. அண்ட் இங்கே ஆக்சுவலி இது ஒரு குட்டி 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 ஐலேண்ட். ஸோ ஃபுல் ஐலேண்ட் நம்ம 1.5 hours சுற்றிடலாம். As you can see, there's no bike here. No bike, no car, nothing. நீங்க ஓடணும்னா டாங்கனை தான் போகணும் ரூமுக்கு, அண்ட் இல்லைன்னா பைசைக்கிள் ரெண்ட் பண்ணணும். And this is mostly for parties and scuba diving and snorkeling. The scuba diving and snorkeling இங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவ்வளோ கிளியரா வாட்டர் இருக்கு. Because of less people, இந்த பொல்யூஷன் கூட ரொம்ப கம்மி. I can see the crystal clear water. சேம் நம்ம நியூஸ் அப்டேட்ல இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதுக்குன்னா கொஞ்சம் 10-15% பெட்டரா இருக்குது. அண்ட் இங்க என்ன சொல்றது, ஆக்சுவலி நம்ம இதுக்கு 2 days முன்னாடியே வந்திருக்கணும். பட் 1 day போதும் தான் சொல்லியிருந்தாங்க எல்லாரும். ஸோ எல்லாரும் வீடியோஸ் பார்த்து தான் நானும் வந்தேன் இங்க. ஸோ 1 video போதும். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். பட் திஸ் ஐலண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் வாட் ஐ டோல்ட் யூ அபவுட் நவ். ஸோ இங்கேருந்து ஆக்சுவலி நம்ம நியூஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து இங்க கில்லி வந்திருக்கோம். இட் ஆல்மோஸ்ட் டேக்ஸ் 2.5 hours டு டிராவலிங் இன் பேரி, வித்தவுட் ஏர், வித்தவுட் வாட்டர், வித்தவுட் ஃபுட். ஸோ மார்னிங் ஒரு 10-10:30 ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அண்ட் வி ரீச் ஹியர் அட் 1:30 சம்திங். இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் அண்ட் ஸ்கூபா டைவிங் கூட கேட்டிருக்கோம். ஸோ வில் ஹேவ் டு டிசைட் அபவுட் தட் அண்ட் தென் வில் ஸ்பெண்ட் ஆர் டே இன் கில்லி ஐலண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ தேர் ஆர் 3 கில்லி ஐலண்ட்ஸ். கில்லி த்ரவாகன் இருக்கு, கில்லி ஏர் இருக்கு, கில்லி எல்ன்னு ஏதோ இருக்கு. So we have come to Gilli Travagan because this is the famous one, is what I think. And இங்க நிறைய க்ரௌட் நல்லா இருக்கு, ஃபுட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்குன்னா ஃபுல் டேல ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறேன். பிகாஸ் வெஜிடேரியன்ஸ் இஸ் வெரி 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 ஹார்ட் டு ஃபைண்ட் ஃபுட் ஹியர். ஸோ இங்கே முடிச்சுட்டு நம்ம ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி எல்லாம் பாடுறான். Day 7 வந்து ஸோ உபுல் வந்து 1.5 hour ஜேர்னி. இட் வாஸ் வெரி 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 காம். அந்த சீனரி பியூட்டி அண்ட் அந்த ரைஸ் டெரஸ், அங்கே பீப்புள், இட் வாஸ் அமேசிங். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம போனது தீர்த்தா டெம்பிள் பிகாஸ் ஐ வாண்டட் டு கோ தேர் வெரி பேட்லி. ஆக்சுவலி இந்த ஹோல் ட்ரிப்பில் என்ன பிளான் பண்ணாலும் எங்கே போனாலும் நான் தான் சொல்லியிருப்பேன், இங்கே போகணும், எனக்கு இங்கே போகணும், இங்கே போகணும். அங்கே 3 பேர் சும்மா எல்லாத்தையும் மூடிட்டு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மினிட்டு கூட இங்கே போகலன்னு சொல்லலை. பிகாஸ் தே நோ வாட் எவர் ஐ பிளான், இட்ஸ் இன் த பெஸ்ட் அண்ட் இட்ஸ் இன் த புக்ஸ்ன்னு. ஸோ தே நெவர் கொஸ்டின் எனி திங். ஈவன் தீனு வைஷு கிட்ட அனந்து கிட்ட சொல்லும்போது நான் இங்கே போகணும், இது புக் பண்ணுங்கள், அது புக் பண்ணுங்கள், பேசுங்க, ஓகே டன். அவங்க வைஷு அண்ட் தீனுத்தோ
they were like, okay, we'll give you money, you do whatever you want, because so much they trust me. And I literally have all the trust, because அவள் எல்லா பிளேஸும் பார்த்தா எல்லாம் பண்ணா. அவள் எனக்கு ஷாப்பை விட்டுட்டு இருந்தா அந்த ட்ரிப்பில், பட் வி மேட் டு ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ். அண்ட் ஃபஸ்ட்டு போனது நம்ம தீர்த்தா டெம்பிள் ஆல்மோஸ்ட் 1 hour லைன் இருந்தது, பட் ஐ ஹேட் டு டூ இட். ஏன்னா அங்கே ஒரு பிலீஃப் இருக்குது, என்னன்னா வாட் எவர் யூ விஷ் ஃபார், நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்கன்னா அதில் போய் குளிச்சிங்கன்னா அந்த பாவம் போயிடுவோன்னு. ஸோ ஐ டோன்ட் நோ, நான் பாவம் பண்ணியிருக்கேனா இல்லைன்னு கூட தெரியல, எனக்கு பண்ணியிருந்தேன் நான் போயிருப்போம். அண்ட் வாட் எவர் யூ விஷ் வில் ஹேப்பன் இன் தட் பிளேஸ் அண்ட் இருந்தது. ஸோ நம்ம போய் அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வி ஹேட் டு கோ ஃபார் ஐ திங்க் வாட்டர் ஃபால் போகணும். அண்ட் ஒரு சில்வர் மேக்கிங் அண்ட் ஒரு பிளேஸ் இருந்தது, அங்கே போகணும். பட் இட் வாஸ் வெரி 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 லாங் டே. அண்ட் தீர்த்தா டெம்பிள்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நமக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம போனது ஆலாஸ் ஹரம். ஆலாஸ் ஹரம் இஸ் த பெஸ்ட், தே சே இட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் த ஸ்விங் அண்ட் பெஸ்ட் பிளேஸ் டு ஃபார் த பார்ட்டி ஆல்சோ ஆன். பட் நாம் போன டைமில் இட் வாஸ் த க்ளவுட்ஸ் ஆர் வெரி டார்க். அங்கே ஃபோட்டோகிராஃபர் யாரும் இல்லை ஆக்சுவலி. அண்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணலான்னு சொன்னாங்க. அண்ட் நமக்கு ஆல்ரெடி அரேஞ்ச் ஆனதுனால நம்ம போய் சும்மா ட்ரை பண்ணோம், ஓகே எப்படி இருக்கும்னு. அண்ட் சில ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம், பிகாஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லாதனால. அண்ட் பாலிக்கு போய் ஸ்விங் ஃபோட்டோ எடுக்கலையான்ற மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் ஆல் ஒர்த், பிகாஸ் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் த ஹோல் பாலி மாதிரி இருந்தது இந்த ட்ரிப். ஸோ நம்ம பாலி ஸ்விங் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணோம். அண்ட் இட் வாஸ் ஓகே. ஐ ஃபீல் இட் வாசன்ட் தட் குட், பட் இட் வாஸ் ஓகே. பட் த ஃபர்ஸ்ட் டே ATV ரைட் அண்ட் ரிவர் ராஃப்டிங் இஸ் மச் மோர் ஒர்த் தென் பாலி ஸ்விங். ஸோ பாலி ஸ்விங் பண்ணோம், கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தது, சுற்றி ஒரு குட்டி வீடியோஸாக எடுத்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேக் டு த பே. எல்லா பணத்தையும் முடிச்சுட்டு எப்படி படுத்துட்டு இருக்கான் பாருங்க, போப் பாண்டவர் மாதிரி. எங்க கேங்கின் போப் பாண்டவர் வெள்ளை சாய்பாபா தினேஷ் அகமது அலிகான் கொண்டு வந்த பணத்தெல்லாம் எங்களுக்கு செலவு பண்ணிட்டான். எல்லாம் செலவு பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான் பாவம் போப் பாண்டவர். ஃபன்னி ஃபெல்லோ. So we are like super late for the ferry. 11:30 ferry actually, and it's 11:10. Actually 10:30 போயிட்டு போர்டு பண்ணணும். and we are super late. இப்போ ferry கிடைக்குமோ இல்லை தெரியல, பட் இந்த சருக்கு போகிற ஆசை இல்லை. ஸோ அவங்க டென்ஷனே பண்ண மாட்டேங்கிறாரு பாருங்க, அந்த மூஞ்சில டென்ஷனே தெரியல.
next day we had to go to the airport at I think 2:30 was the flight. பட் நம்ம அனந்த கிருஷ்ணா அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணல நைட் ஆக்சுவலி அந்த அலாசரா முடிஞ்சது. அதுக்கப்புறம் we went to massage. obviously மசாஜ் பற்றி சொல்லி ஆகணும். இட்ஸ் நாட் லைக் வாட் யூ திங்க் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் தாட்ஸ். மசாஜ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் the price is 300 to 400. full body massage is 300 to 400. it is very 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 cheap there and ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. பட் நாம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் டேலேருந்து நாளைக்கு பண்ணலான்னு எண்டில் நமக்கு நல்லாவே பண்ணலவங்க. இட் காஸ்டட் அரவுண்ட் 2000 to 3000 for 4 of us, பட் இட் வாசன்ட் குட். ஸோ பார்த்து நல்ல சலூனில் போங்க. அண்ட் அன்றைக்கி நாங்கள் நிறைய ஷாப்பிங் பண்ணோம் கூட. நைட்டில் ஃபுல் ஷாப்பிங்காக பண்ணியிருந்தோம். அண்ட் ஷாப்பிங் இஸ் வெரி சீப் இன் உபுத் அண்ட் கூட்டா. the whole Bali shopping is very 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 cheap. அண்ட் அன்றைக்கி நாங்கள் எவ்வளோ சொன்னோம் அனந்த கிருஷ்ணனுக்கு பண்ணுங்கன்னு. ஆனால் அவங்க பண்ணாமல் நெக்ஸ்ட் டே என்ன இருக்கும், நமக்கு ஃப்ளைட் 2:30 இருந்தது. நம்ம மார்க்கெட்டு 10 o'clock போயிருக்கோம். 10 o'clockலேருந்து ஃபுல் ரோடு ஓடிட்டு இருக்கோம். பிகாஸ் இட் வாஸ் ஃபுல்லி டிராஃபிக் இந்த ஹோல் டே. ஸோ அந்த ஒரு செயின் ஏதோ ஒரு பிராஸ்லெட் பார்த்தாங்களா, அந்த பிராஸ்லெட்டுக்காக ஃபுல் ஆல்மோஸ்ட் வி ஹவ் ரேன் ஃபார் 30 minutes. ஓடி அந்த பிராஸ்லெட் எடுத்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் குட்டியான கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அகெயின் வி கேம் பேக் டு ஹோட்டல். அண்ட் within half an hour நம்ம பேக் பண்ணிவிட்டு அகெயின் ஏர்போர்ட்டுக்கு. நான் கரன்சி பற்றி இந்த இதில் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, 1 Indian rupees in Indonesian rupees எவ்வளோனா 191.95 rupees. ஸோ நம்ம 1 rupee அங்கே வந்து 191.95 rupees. அண்ட் அங்கே வர பில் எல்லாமே உங்களுக்கு 10 lakh, 1 lakh, 2 lakh, 20 lakhs அப்படி இருக்கும். ஸோ 1 lakhனா ஆல்மோஸ்ட் 560 சம்திங் இருக்கும் உங்களுக்கு இந்தியன் ருபீஸில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அண்ட் ஃபுட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அண்ட் வெஜிடேரியன்ஸ் இங்கேருந்து ஏதாச்சும் பேக் பண்ணிட்டு தான் போங்க, லைக் மேகி சம்திங் ப்ரீ மீல் மாதிரி. ஏன்னா வெஜிடேரியன்ஸ்க்கு அங்கே ரொம்ப 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 கஷ்டம் ஃபுட் கிடைக்கிறது. அண்ட் ஆஸ் அ வெஜிடேரியன் வாட் ஐம் ஸ்பீக்கிங் நான் எக்கு சாப்பிடுவேன். ஸோ அதனால மார்னிங் அட்லீஸ்ட் நான் ஸ்க்ராம்பிள்ட் எக் ஆர் ஆம்லேட் இது மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஹோல் ட்ரிப்பில் இருந்து வரும்போது ஐ அட்லீஸ்ட் லாஸ் 3 kgs. ஸோ வெஜிடேரியன்ஸ் நீங்கள் தாய்லாண்ட் ஆர் பாலி இப்படி போனீங்கன்னா I'm 100% sure you will lose weight. ஏன்னா வெஜிடேரியன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லைங்க. அண்ட் ஃபுட்டு கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா there will be some fish oil smell ஒரு மாதிரியாக வந்துட்டுருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் யூ கேரி ஃபுட் ஃப்ரம் ஹியர். ப்ரீ மீல் ஃபுட் மாதிரி மேகி மாதிரியோ இல்லை ஏதாச்சும் பாக்ஸில் ப்ரீ பேக் மீல்ஸ் அப்படி இருக்கும்ல, ஸோ அப்படி சாப்பிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் இஸ் வெரி 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 காஸ்ட்லி தேர். 1 water bottle உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 125 ml வந்து உங்களுக்கு 120-150 தான் கிடைக்கும். அண்ட் தெர் இஸ் நோ நார்மல் வாட்டர் தேர். உங்களுக்கு நார்மல் வாட்டர் கேட்டிங்கன்னா கூட அவங்க பாட்டில் தான் தந்து வைப்பாங்க. அண்ட் தட் பாட்டில் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 150 to 600 for sure. 150 to 160 for sure. ஸோ நம்ம ஹோல் டே ஒன்லி கோகோனட் வாட்டர் தான் சாப்பிட்டு லிவிங் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நார்மல் வாட்டர். ஸோ நார்மல் வாட்டர் வாஸ் வெரி வெரி லெஸ் கன்சம்ஷன் அங்கே நமக்கு. And next வந்து I'm going to talk about the stays நான் ரேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டே வந்து ராமா பீச், which I would rate 7 on 10. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டே வந்து நூசா பெனிடாவில். ஸோ நூசா பெனிடாவில் ஸ்டே வந்து ஆப்வியஸ்லி ட்ராபிக்கல் கிளாம்பிங் இருந்தது. அண்ட் இட் வாஸ் 10 on 100 on 10 on 10 வாட் எவர் இட் வாஸ். பிகாஸ் அந்த பீச் முன்னாடி அவங்க உட்காந்து அந்த வியூ பார்க்குறது இட் வாஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ லகூன் இருந்தது. ப்ளூ லகூன் வந்து அகெயின் 10 on 10 ஐ வுட் ரேட். பிகாஸ் ரூம்ஸ் அவ்வளோ நல்லதாக இருந்தது. பட் த வியூ வாட் ஐ வுட் கிவ் 10 on 10. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்டானில் இருந்தோம். ஆஸ்டான் வந்து ஐ வுட் ரேட் அரவுண்ட் 6 பிகாஸ் ரொம்ப குட்டியாக இருந்தது ரூம். And it was okay for 1 day stay. It is fine. So I hope you guys enjoyed this Bali tour video with me. And there is much more fun if you go with the group, or if you're going as a couple. Honeymoon package kuda journey routers kita irukku. You can go ask them, you can go text them once. And I hope you guys like the video. And please like, share, comment and subscribe my YouTube channel for many more videos coming up.
signing off from me Madhumita YouTube channel. Bye. See you soon.